அதாவது திமுக எதிர்க்கட்சியினர் ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசுகிறப்ப நம்ம பேசலான்னு சொல்கிறாங்களா? என்ன லைவில் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அவங்க பெரும்பாலான நேரம் அவங்களுடைய கடந்த கால ஆட்சியும் அவங்களுடைய தலைவர்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு தான் அவங்களுடைய நேரம் கரெக்டாக இருக்குது. அவங்க கடைசி 2-3 நிமிஷத்துல அவங்க பேசுகிறாங்க. எந்த மாதிரி விஷயம் பேசினாலும் நம்ம நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருந்துக்கும், பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆக்கப்பூர்வமான விஷயம் அவங்க பேசினா கண்டிப்பாக நம்மளும் பேசணும். அவங்க அரசியல் ஓகே. பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டது வந்து அந்த பகுதி மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் தற்போது அந்த ரத்து செய்யப்பட்ட விமான நிலையம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு வரப்படும் சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது அதே போல பகுதிகளில் வந்து நம்ம வந்து இடத்தை கையகப்படுத்தும் போது அந்த பகுதியில் வந்து விவசாயம் இந்த குளங்கள் அந்த மாதிரி இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அப்போ அங்கே இடத்துல இதே நிலைப்பாடு வந்து தமிழக அரசு வந்து கடைபிடிக்கலாம். இல்லை, மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சரி, தொழில்துறை அமைச்சரும் சரி இதை பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இரண்டாவது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட், புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் தேவை என்பதில் நம்ம யாரும் மாற்று கருத்தில். இடம் எந்த இடம்ங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அரசு நம்ம சொல்லியிருக்கோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ப்ராசஸில் இருக்கோம். மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அந்த நம்ம திட்டம் எந்த வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் அதுதான் கொண்டு வரணும். அது ஒரு பேலன்ஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள், அதை நம்ம கொண்டு வரணும். ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? அதுலயே கார்கோ பிரிவு சென்னை ஏர்போர்ட்லயே விரிவாக்கத்துக்கு ஏதாவது வாய்ப்பு? அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, நம்ம இன்னொரு 55 மில்லியன் பெர் ஆனம் பயணிகளை நம்ம கையாளுறதுக்கான வசதிகள் நம்ம எடுக்க தான் போகிறோம். இது ஒரு பக்கம் பேரலாக போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம புது ஏர்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கோம். இல்லை, பன்றி காய்ச்சல் வேகமாக பரவிட்டு இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இந்த ஆகஸ்ட் இந்த தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1258 கேஸ் இருந்தது. இப்போ 1500-300 கேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது என்னென்னா நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக வர பேஷண்ட்ஸு, அப்புறம் காய்ச்சல் இருக்கிற கொஞ்சம் வயதானவர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நம்ம அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால இது இருக்குது. இது ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை. நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் நோட்டும் கொடுக்க போகிறோம். இதை குணப்படுத்தக்கூடிய வியாதி தான், ரொம்ப நம்ம அச்சப்படக்கூடிய அளவுக்கு வியாதி இல்லை. இப்போ வயசானவர்கள், ஏற்கனவே உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு தான் அதை நம்ம கொஞ்சம் அச்சப்படணும். மற்றபடி நமக்கான தேவையான மருந்துகள் நம்மகிட்ட கைவசம், டாமிஃப்ளூங்கிற மாத்திரைலாம் நம்ம போதிய அளவில் இருக்குது. நம்ம அரசு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இதை அச்சப்பட தேவையில்லை. முதல்வர் விஜய் வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தூய்மை பணியாளர் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து தமிழகத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி உரிய நடவடிக்கை அப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனால் தற்போது வரை பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விவகாரங்களை வந்து நாங்கள் சரி செய்யணும் தற்போதைய முதல்வர் சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது வரை அவங்க வந்து போராட்டங்கள் வந்து தொடர்ந்துட்டு தாங்க. இல்லை, அதாவது நம்மளுடைய அமைச்சர்கள்லாம் அவங்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். சென்ற காலத்தில் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை கூட நம்ம கூப்பிடல, அழைச்சி அவங்ககிட்ட பேசவே இல்லை. நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு சுகமான முடிவு எட்டப்படும். சார், ஒரே ஒரு கேள்வி. அதே மாதிரி விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தங்களுடைய அதாவது கொள்கையை எதிர்த்து விமர்சிச்சிருக்காங்க. ஆனால் தற்போது சட்டமன்றத்தில் வன்னியரசர்கள் வந்து அமித்ஷா குறிப்பிடும் பொழுது ஆதிவார்ஜுன் அவர்கள் பேரை நீக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பாஜக கிட்ட வந்து தலைமை அரசு வந்து சாஃப்ட் கார்னர் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு விமர்சனம் இருக்கு. எங்கே சாஃப்ட் கார்னர்? எந்த நம்ம ஒன்றிய அரசை, அதாவது பாஜக அரசை நம்ம உண்மையாக எதிர்க்கிற ஒரே கட்சி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் தான். எந்தவித அழுத்தங்கள் நம்ம இருந்ததுன்னு முன்னாடியே பார்ப்போம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி அந்த கரூர் விவகாரம் பிறகும் சரி, எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருந்தது, இந்த ஜனநாயகன் பட விஷயத்துலையும் சரி, எந்த அளவுக்கு அழுத்தங்கள் இருந்தது. நமக்கு பெரிய பலத்தை கொடுக்குதுன்னா நம்ம உண்மையாக இருக்கோம். நம்ம மக்களுக்கு நமக்கு நம்ம அச்சப்படத்தக்க அளவுக்கு நமக்கு எந்த ஒரு பெரிய பேகேஜஸ் நமக்கு எதுவும் இல்லை. திமுகவுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால தான் அவங்க சமரசம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை, எங்கள் தலைவரை பொறுத்தவரை எந்தவித சமரசமும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்கும் நம்மளோட ஐடென்டிட்டிக்கும் நம்ம எந்த மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. தாவேக அமைச்சர்கள் வந்து தற்போது வரை ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அது அவருடைய கருத்துங்க.